வணக்கம் நண்பர்களே, விஜயபாக் பேசுகிறேன். ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று பணம் சம்பாதிப்பது, இன்னொன்று இந்த பணத்தை மேனேஜ் பண்ணுறது. நிறைய பேர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை சரியாக மேனேஜ் பண்ண தெரியாததால் அவங்க எவ்வளோ சம்பாதிச்சோம், நேரத்தை உழைப்பை எல்லாத்தையும் போட்டு அவங்க கையில் ஒன்றுமே இல்லை. உலகின் நம்பர் 1 ஃபினான்ஷியல் குரு ராபர்ட் கியோசாகி சொல்வார், எவ்வளோ சம்பாதிக்கின்றது முக்கியம் இல்லை, எவ்வளோ வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வேலையிலும் சரி பிஸ்னஸ்லையும் சரி கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். போதிய பணம் கிடைக்குதா? அந்த பணத்தை வச்சு வேற ஏதாவது பண்ண முடியுதா? வாழ்க்கை ஃபுல்லாக இதே ஓட்டமா? இதற்கு என்ன பண்ணலாம்? ஒன்று தான் சொல்லுவேன், பணத்தை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் வாழ்க்கையில் எல்லாமே ஹேண்டில் பண்ண முடியும். சரியா? பணத்தை நீங்கள் சரியாக ஹேண்டில் பண்ணல அப்படின்னா வாழ்க்கையில் ஹேண்ட்லிங் மேனேஜ்மெண்ட் ஓடே தப்பு. இன்னைக்கு நான் சொல்லித்தர்ற இந்த 4 விஷயங்களை சரியாக பண்ணீங்கன்னா அடுத்த 90 நாளில் உங்களோட நிதி நிலைமை கம்ப்ளீட்டாக மாறும். கடன் இருந்தால் அடையும், பணம்னா வரும். அதுக்கு என்ன பண்ணணும்? இன்னையிலேருந்து நான் சொல்கிறத 90 நாளைக்கு நீங்கள் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். டெய்லி காலையிலேருந்து ஒரு 10 to 20 மினிட்ஸ் சில விஷயங்களை பண்ணுங்க, உங்களுடைய நிதி நிலைமை மாறும் அப்படின்னு நான் சொல்கிறேன். என்னென்ன பண்ணணும் அதுக்கு? முதல் விஷயம், பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ எஃபோர்ட் போடுறோம். 30 நாள் வேலை செய்கிறோம்ல, காலையிலேருந்து 10 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் வேலை செய்கிறோம். ஆனால் என்னைக்காவது ஒரு குடும்பம் உட்காந்து சேர்த்து வச்ச பணத்தை அல்லது பணம் பத்திலேயே என்ன பண்ணணும் ஒரு ½ மணி நேரம் உட்காந்து யோசிச்சிருக்கோமா? காலிலேருந்து ஒரு 8 மணி நேரம் வேலை, 5 நாள் வச்சுப்போம், 40 மணி நேரம், 160 மணி நேரம் வேலை செய்கிறோம். ஈவன் ஒரு 1 hour நீங்கள் பணத்தை பற்றி நிதி அறிவோடு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அந்த 160 மணி நேரம் உங்கள் குடும்பத்துக்காக அந்த குடும்ப தலைவனோ தலைவியை உழைச்சது வீண் போகாதில்லை. அப்போ அதுக்கு என்ன பண்ணும்? முதல் பாயிண்ட்டு, உங்களுடைய அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ணுங்க. இதுதான் பின் பாயிண்ட் நான் சொல்கிறது. மணி ஹேபிட்ஸை, அதாவது பண பழக்க வழக்கங்களை ஒருத்தர் எவன் பின் பாயிண்ட் பண்ணலையோ அவனுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. இன்வென்ட்ரி தெரியாமல், ஒரு அக்கௌண்ட்ஸில் எவ்வளோ காசு வருது போகுதுன்னு தெரியாமல் எப்படி வாழ்க்கையை ஓட்ட முடியும்? எவ்வளோ பணம் வருது, எவ்வளோ பணம் போகுது, எவ்வளோ வருமானம், எவ்வளோ செலவு, மீதி எவ்வளோ இருக்குது, அதை எதில் முதலீடு பண்ணலாம், இப்படி யோசிக்காத ஒரு குடும்ப தலைவனும் தலைவியை எப்படி அடுத்த தலைமுறைக்கு இதெல்லாம் சொல்லித்தர முடியும்? அடுத்த தலைமுறையை மாற்ற முடியும். பாயிண்ட் நம்பர் 1, அக்கௌண்ட்ஸை செக் பண்ணுங்க. உங்களுடைய எல்லா பேங்க் அக்கௌண்ட்ஸையும் செக் பண்ணுங்க. நான் நம்மளுடைய கோல்டன் அவர் டைரியில் தெளிவாக சொல்லுவேன். என்ன தெரியுமா? காலையில் எப்போ எந்திரிக்கிறீங்க, எப்போ தூங்குறீங்க, நடுவில் குட்டி தூக்கம் போடுறீங்களா, அப்போ இந்த டைமை கால்குலேட் பண்ணுங்க. ஒரு நாளில் இவ்வளோ நேரம் முடிச்சிருக்கேன், அதற்கு என்ன ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு நான் கேட்குறேன். காலை 4 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் இந்த கோல்டன் அவர் டைரியில் சில கான்செப்ட்ஸ் இருக்குது. அதை நீங்கள் பண்ணும்போது அந்த திரும்ப சொல்கிற பாருங்களேன், காலையில் 4 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் பொண்ணான நேரம். அதுவும் காலையில் 4 to 4:40 சுபிட்ச நேரத்தில் நான் என்ன சொல்லணும் அதை பண்ணிங்கன்னா கடனே வருது, கடன் அடையும், பணம் வரும். இப்போ அதை முதல் லிஸ்ட் அவுட் பண்ணும். அதில் இன்னொன்று நான் சொல்லுவேன், வேக்கப் டைம் மாதிரி. இன்னொன்று, உங்களுடைய அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கலாம், கரண்ட் அக்கௌண்ட் இருக்கலாம். எத்தனை சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்குது? அதில் டாப் 3 அக்கௌண்ட்ஸ் எடுத்துங்க. டாப் கரண்ட் அக்கௌண்ட் ஏதாவது ஒரு 3 அக்கௌண்ட் எடுத்துங்க. அதில் இன்னைய நிலைமையில் எவ்வளோ பணம் இருக்குது இதை டெய்லி எழுதுங்க. எதற்காக எழுதணும்? நிறைய பேருக்கு தெரியாது, நிறைய பிஸ்னஸ் ஓனருக்கு தெரியாது, அவங்க அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குன்னே தெரியாது. அவங்க ஒரு ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. உண்மை இல்லை, ரியாலிட்டியில் இருக்கணும். ரியாலிட்டின்றது நீங்கள் யாருன்றது முக்கியம் இல்லை, உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குன்றது தான் முக்கியம். அதை தான் உலகம் பார்க்குது. உங்களை எவனாவது பார்க்குறானா? நம்மளை எவனாவது பார்க்குறானா? நம்மளோட பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போதும் நம்ம லைஃப் ஸ்டைல் மாறும்போதும் உலகமே விட்டு பார்க்குது. நம்மளோட காசு என்னன்னா தெரிச்சு ஓடுது. அப்படி ஓடக்கூடாது. ஒரு நாளுக்கு அவ்வளோ அவன் ஓடுறான், நமக்கு என்ன? ஆனால் நம்ம வாழ்க்கையை சுபிட்சமாக மாறணும்னா இந்த சுபிட்ச நேரத்தில் சொல்கிற விஷயங்களை செய்யுங்க. அதுக்கு லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் 4 to 4:20 ஒரு 20 மினிட்ஸ் எந்திரிச்சு நான் சொல்கிறத செஞ்சு பாருங்கள். 90 நாளில் மாறும். கண்டிப்பாக நிதி அறிவு மேம்படும். முதல் விஷயம், என் அக்கௌண்ட்டில் இவ்வளோ பணம் வந்துச்சு, இவ்வளோ போகுது, இன் அண்ட் அவுட், எவ்வளோ செலவு, இப்போ என் கையில் எவ்வளோ இருக்குது, அந்த நிதர்சனம் மூஞ்சில் ஓங்கி அறையும். ஓ, இவ்வளோ பணம் தான் இருக்கா, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறமே, ஒன்றுமே கையில் இல்லையே. திரும்பி பார்த்தா 40 வருஷம் ஓடிடுச்சு. எத்தனை பேர் சொல்கிறோம், எத்தனை பேர் வேலை தேடி சென்னை மாதிரி நகரங்களுக்கு வந்து திரும்பி பார்த்தா ஒன்றுமே இல்லை. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் ஒன்றுமே, இந்த வீடியோ அதோடு நிறுத்துங்க, தப்பே கிடையாது. போயிட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணுங்கள், ஒரு டைரியில் எழுதுங்க. அதுக்கப்புறம் இதை கண்டினியூ பண்ணுங்க. பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் ஒருத்தங்க எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. நான் சொல்கிறேன், உண்மையிலுமே கஸ்டமர் ரியல் எஸ்டேட் ஓனர். ரியல் எஸ்டேட்னா உங்களுக்கு தெரியும், உலகத்தின் டாப் 3 துறைகள் ரியல் எஸ்டேட்டு, ஹெல்த் கேர், ஃபார்மா, பேங்கிங் இண்டஸ்ட்ரி, இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாரெக்ஸ், இந்த மாதிரி நிதி சம்பந்தமான நிதித்துறைகள். ரியல் எஸ்டேட் அண்ட் இன்ஃப்ரா, 2வது ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேரு, 3வது நிதித்துறை. இதில் தான் அதிக பணம் புழங்குதுன்னு சொல்கிறாங்க.
அதில் சொல்லிக்கிற மாதிரி இருக்கிற ஒரு கம்பெனி சென்னையில் அவங்க எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க. உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குது எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்கண்ணே. நான் உண்மையிலுமே ஷாக் ஆகிட்டேன். இந்த மாதிரி சில பேருக்கு அந்த சூழ்நிலை வந்திருக்கும். தொழிலதிபராக இருக்க ஒருத்தங்க என்ன சொல்கிறது, 49 ரூபா இருக்கும் அக்கௌண்ட்டில். ரியல் எஸ்டேட் ஓனர் அவங்க என்ன நிலைமை பாருங்கள். எனக்கு தூக்கமே வரல நைட்டு. வெறும் 49 ரூபா இருக்குமா? ஒரு சாதாரண லேபர், நான் தப்பா எடுத்துக்கிறேன் என்ன சொல்லுவோம், லேபர் ஒரு பிச்சைக்காரன் அவனோட அக்கௌண்ட்டில் காசில் போய் 10 ரூபா 20 ரூபா 50 ரூபா 100 ரூபா இருக்காது. எத்தனை பேர் லேபர்களுக்கு 100 ரூபா இருக்குது, 5000 இருக்குது, 10,000 இருக்குது. ஒரு பிஸ்னஸ் ஓனருக்கு வெறும் 49 ரூபா இருக்குது. வாழ்ந்த வாழ்க்கை என்ன? உடனே திரும்ப லைனுக்கு போனேன். வருத்தமாக இருக்குது. முதல்ல புரிஞ்சுங்க, இது வந்து 1 ரூபா கூட இல்லாத காலங்கள் இருந்திருக்கு. எனக்கு நிறைய இருந்திருக்கு. 100 ரூபா இல்லாத காலங்கள் இருந்திருக்கு. 2 ரூபா பஸ்ஸுக்கு இல்லாத காலங்கள் எனக்கு இருந்திருக்கு. அப்போ நான் திரும்ப போகும்போது நினச்சி பார்த்தேன், 2 ரூபாய் காசுலேயே பஸ்ஸுக்கு நம்ம போக முடியாமல் நடந்து போகிறோமே. நீ வாழ்ந்த தப்பான வாழ்க்கைக்கு படு, நல்லா படு. ஒரு 3 கிலோமீட்டர் நட தப்பே கிடையாது. இப்போ நம்ம என்ன நினச்சிக்கணும் தெரியுமா? நடக்கும்போது வெயிட் குறையும், உடம்புக்கு நல்லது அப்படி நினச்சிக்க வேண்டியதான். காசு இல்லையே என்ன பண்ணுறது? இந்த மாதிரி வியாக்கியானங்கள் பேச தானே வேணும். என்ன கேட்குறேன், 49 ரூபா 490 கோடி இருக்க வேண்டிய ஒரு லேடிக்கு வேறு 49 ரூபா இருக்குது. காரணம் என்ன? எப்படி பணத்தை கொண்டு வரதுக்கு தெரியல, வந்த பணத்தை மேனேஜ் பண்ண தெரியல. லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் வந்திருக்கு. ஆனால் இன்னைக்கு 1 ரூபாய் இல்லை. காரணம் லாக்டவுன் சொல்லலாம். ஆனால் நான் சொல்கிறேன், எல்லாருமே லாக்டவுனில் அஃபெக்ட் ஆகிட்டாங்க. எத்தனை பேர்ட்ட பணம் இருக்குது? அப்போ லாக்டவுன் வரும்னு ஏன் எதிர்பார்க்கல? லாக்டவுன் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கிரைசிஸ் வரும் நம்ம ஏன் எதிர்பார்க்கல? வாழ்க்கை இப்படியே சுபிட்சமாக போயிடுமா? முதல்ல சுபிட்சமாக போதும். வாழ்க்கையை ஓட்டுறோமா, என்ஜாய் பண்ணுறோமா? ஓட்டுற வாழ்க்கையில் என்னைக்கு வேணால் எந்த பிரச்சனைகள் வேணால் வரலாம். அதுக்கு நம்ம தயாராக இருக்குமா? தயார்படுத்துவதற்கான காணொலி தான் இது. முதல்ல உங்களுடைய அக்கௌண்ட்ஸில் எவ்வளோ வருது, எவ்வளோ போகுதுன்னு பாருங்கள். உங்களுடைய செலவுகள் என்ன எழுதுங்க. ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இல்லை அப்படின்னா வாழறது வேஸ்ட்டு. சாகடிக்கும். நிதி உங்களை சாகடிக்கும். பணம் உங்களை வாழ வைக்கும். பணம் உங்களை சாகடிக்கும். யதார்த்தத்தை புரிஞ்சுங்க. சரியா? மந்த்லி கேஷ் ஃப்ளோவை பற்றி தெரியாத ஒருத்தர் தான் 3 மாதம் இன்னைக்கு சொல்கிறேன், டே 1 ஆரம்பிங்க. உங்களுடைய டெய்லி கேஷ் ஃப்ளோ எழுதுங்க. கேஷ் ஃப்ளோன்னு பண வரவு. காலையில் ஒர்க் பண்ணுறீங்க, நைட்டு ஆஃபீஸ் விட்டு கிளம்ப செக் பண்ணுங்க அக்கௌண்ட்டில். நம்ம என்ன பில்கேட்ஸ் சார், நமக்கு என்ன வேலை செய்கிறோம், நம்ம என்ன அப்படி சாதிச்சிட்டோம், எவ்வளோ நேரம் வாட்ஸ்அப் பார்க்குறோம், ஃபேஸ்புக் பார்க்குறோம், இன்ஸ்டாகிராம் பார்க்குறோம், எவ்வளோ தேவையில்லாத வேலை செய்கிறோம். ஏன் இப்போ நான் ஆஃபீஸை விட்டு கிளம்பும் போது அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குன்னு பார்த்துட்டு எழுதி வரதுக்கு என்ன? ஒய்ஃபோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள், ஹஸ்பண்டோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள், அப்பா அம்மாவோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஒரு நிதர்சனம் எல்லாருக்கும் தெரியட்டும். இதான் உண்மை. 49 ரூபான்னு சொன்னோன்னே நான் 49 நிமிஷம் டென்ஷன் ஆகிட்டேன். புரிஞ்சுங்க. ரெண்டாவது, ஃபஸ்ட்டு அக்கௌண்ட்டை செக் பண்ணுங்கள், எவ்வளோ வருது எவ்வளோ போகுதுன்னு பாருங்கள். ரெண்டாவது, உங்களுடைய எக்ஸ்பென்ஸை, உங்களுடைய செலவுகளை கேட்டகரைஸ் பண்ணுங்கள். அது தெரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு. குரூப்பிங் எக்ஸ்பென்சஸ் சொல்லுங்க. என் குரு உலகத்தின் நம்பர் 1 ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட். கடவுள் கொடுத்த வரம் அது. அதுக்கிட்ட தான் நிதி நான் கற்றுக்கிட்டேன். நான் பணத்திலே தான் புழங்கினேன். ஆனால் கடனோட ஊரை விட்டு ஓடும்போது முதல்ல உட்காந்தது கடவுள் கூட்டு போய் உட்கார வச்சான். இவனுக்கு வந்து உனக்கு ஒன்றுமே தெரில, வேஸ்ட் சொல்ல, படித்தது வேஸ்ட்டு, வாழ்ந்தது வேஸ்ட்டு, இனி உருப்படியாக வாட்டன்னு சொல்லிட்டு அந்த அம்மா கிட்ட போய் உட்கார வச்சான். அந்த நிதி அறிவு, இப்போ நான் பேசுகிற எல்லா நிதி அறிவும் என் தெய்வம் போட்ட பிச்சை, அவ்வளோதான். வேற ஒன்றும் செத்து போகலான்னு நினச்ச ஒருத்தனுக்கு இது தாண்டா ஃபினான்ஸு. படித்தா மட்டும் போதாதுக்கண்ணா. நீங்கள் ஒரு டாட்டா எம்பிஏல படித்ததெல்லாம் இங்கே ஒன்றும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. நீங்கள் காலேஜில் படித்த ஐடி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இங்கே கொண்டு வர முடியாது. அதெல்லாம் அவுடேட்டட் சப்ஜெக்ட். இப்போ இருக்க மார்க்கெட்டுக்கும் படித்ததுக்கும் சம்மந்தமே இருக்குது. அது மாதிரி தான் நானும் படித்தேன். நான் படித்தது வந்து இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸை பற்றி படித்தேன். ஆனால் எனக்கு எதுவுமே தெரியல. தெரியலன்னு எப்போ திரும்ப தெரிஞ்சு, எப்போ கடனோட ஊரை விட்டு ஓடணும் அப்போ தான் எனக்கு நாலேஜ்னு ஒன்றும் இல்லை, இது பொய் அப்படின்னு தோணுச்சு. மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்கன்னு நினச்சேன். 9 ஆஃபீஸ் எனக்கு சொந்தமாக இருக்குன்னு நினச்சேன். நான் நல்ல லைஃப் ஸ்டைலில் இருக்கேன்னு நினச்சேன். எல்லாமே ஒரு நாள் பொய்யா போனது. ஒரு நாள் பிரபஞ்சம் செவில் அடிச்சு ஓடுறான் அப்படின்ச்சு. அப்போ புரிஞ்சுக்கிட்டேன் பணம்னா என்ன, மனிதர்களாக என்ன. அன்னை முடிச்சு இந்த கடன் பிரச்சனை எல்லாம் முடிச்சுட்டு ஆஃப்டர் 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் வாழ்க்கையில் என்ன தப்பு பண்ணேன், இதை பண்ணாதீங்கன்னு சொல்லி தான் நான் முதல்ல இந்த வீடியோக்கே வந்தேன். இதை நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன? இந்த குரூப்பிங் எக்ஸ்பென்சஸ், இந்த வார்த்தையெல்லாம் புதுசு நண்பர்களே, புதுசாக கற்றுக்குங்க. அரைச்சமாகவே அரைக்காதீங்க. என்டர்டைன்மெண்ட்டுக்கு போகாதீங்க. நீங்கள் வந்து எது உங்களுக்கு தேவை, நிதி அறிவு தேவையா, என்டர்டைன்மெண்ட் வீடியோக்கள் தேவையா, அதை முதல்ல முடிவு பண்ணுங்க. இது இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியை உருவாக்கலாம், ஒரு மீடியா கம்பெனியை உருவாக்கலாம், ஒரு சேனலை உருவாக்கலாம், ஒரு டிவியை ஆரம்பித்து நீங்கள் ஆட விடலாம். எவ்வளோ ஆடுறதை பார்க்காதீங்க. நீங்கள் ஒரு சேனலை, ஒரு டிவி ஆரம்பித்து நீங்கள் ஆட விட்டு பாருங்க, கெத்தா ஓனராக பாருங்க. அதுக்கு தான் நான் சொல்லித்தரேன். முதல் விஷயம் நான் குரூப்பிங் எக்ஸ்பென்சஸ். முதல்ல உங்கள்ட்ட எத்தனை கார்டு இருக்குது, டெபிட் கார்டு என்ன, கிரெடிட் கார்டு என்ன. சில பேங்க்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கிரெடிட் கார்டில் நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்கன்னு ட்ராக் ஆகும். எப்படி? அது குரூப்பிங் எக்ஸ்பென்சஸாக காட்டும். இது வந்து இப்போ வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம். சரி, இதுக்கு முன்னாடி நான் 2 விஷயம் சொல்லித்தரேன். 2 எக்ஸ்பென்சஸ் இருக்குது, 2 செலவுகள் இருக்குது. ஒன்று கான்ஸ்டன்ட் ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ், இதுதான் ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ். ரெண்டாவது வேரியபிள் எக்ஸ்பென்சஸ். வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா மாறிக்கிட்டே இருக்கும். எதெல்லாம் உங்களோட ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ்ன்னு எழுதிங்க.
இது மாறவே மாறாது. வாடகை மாறாது, கரண்ட் பில் மாறும் சரியா, ஒரு ஆவரேஜாக மாறும். அப்போ ரெண்ட்டு, இன்சூரன்ஸு, கடனுக்கான கொடுக்குற வட்டி அல்லது இஎம்ஐ இதெல்லாம் மாறாது சரியா. ரெண்டு இதே தான், மாறவே மாறாது. இன்சூரன்ஸோட ப்ரீமியம் தான் மாறாது. அதே மாதிரி கடன் கொடுக்குற வட்டியோ அல்லது அசலோ இஎம்ஐயோ மாறாது. ஆனால் எதெல்லாம் மாறும்? கரண்ட் பில் கூட மாறும் சரியா. ஃபுட்டுக்கு நீங்கள் செலவு பண்ணுறது மாறும், க்ளோத்திங்க்கு மாறும், ட்ராவல் பண்ணுறது மாறும், என்டர்டைன்மெண்ட் பண்ணுறது மாறும், ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் மாறும். அப்போ ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்சஸ், வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் இது ரெண்டும் தனித்தனியாக எழுதுங்க. எழுதிட்டு இதை முதல்ல குரூப்பிங் பண்ணோம். எப்படின்னா என்டர்டைன்மெண்ட்டுக்கு எவ்வளோ செலவாகுது, ஃபுட்டுக்கு எவ்வளோ செலவாகுது, இது மாதிரி மெடிக்கலுக்கு எவ்வளோ செலவாகுது, க்ரோசரிக்கு எவ்வளோ செலவு, இதை பார்க்கும்போது அதை எடுத்து பாருங்கள். இதை வந்து கிரெடிட் கார்டில் உங்களுக்கு தெரியும். அது மாதிரி நீங்கள் டெபிட் கார்டில் பண்ணணும். இது கொஞ்சம் கஷ்டம் தான். இதுக்கு நான் எப்படின்றத நான் சொல்லித்தரேன், போக சொல்லித்தரேன். நிதி அறிவு அப்படின்றது முதல்ல கற்றுக்க வேண்டிய அறிவு. எப்படி நமக்கு உடம்புக்கு ஆக்சிஜன் முக்கியமோ அது மாதிரி ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் நிதி அறிவு, ஃபினான்ஷியல் நாலேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லை அப்படின்னா, நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். முதல்ல ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட், இன்னொன்று பீப்புள் மேனேஜ்மெண்ட். இது ரெண்டுமே நல்லா 50-50 இருக்கணும். இல்லை நான் பீப்புளை சூப்பராக ஹேண்டில் பண்ணுவேன், ஃபினான்ஸ் ஹேண்டில் பண்ண மாட்டேன், என்ன மாதிரி நடுத்தரவு தான் வரணும். அடுத்தது நான் வந்து ஃபினான்ஸை நல்லா ஹேண்டில் பண்ணுவேன், பீப்புளை ஹேண்டில் பண்ண தெரியாது, உங்களுடைய முன்னேற்றம் கம்மியாக தான் இருக்கும். அப்போ ரெண்டுமே 50-50 ஹேண்டில் பண்ணணும். இந்த சொன்ன ஒருத்தன் கேட்கணும், நினச்சா கேட்கணும். அதுதான் ஆளுமை, அதுதான் லீடர்ஷிப். அதை கற்றுக்குங்க. ரெண்டாவது பணம் வந்து என் குரு சொல்கிறத திரும்ப திரும்ப சொல்கிறேன், திங்க் த்ரைஸ். பணம் போனால் வராதுன்னு நினச்சி செலவு பண்ணணும். அதனால தான் இப்போ கொரோனா வரும்போது நிறைய பேர் 90% பீப்புள் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிற கொரோனாவில். ஏன்னா காசு இல்லை நிறைய. ஆனால் 10% பீப்புள் கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. ஏன்னா அவன் சேர்த்து வச்சுருக்கான். நம்ம சேவர்ஸ் ஸ்பெண்டர்ஸ் மனநிலை மாறி இந்த வந்து ஐடி பூமான பின்னாடி மக்களுக்கு செலவு பண்ணுறது அதிகமாகிடுச்சு. வாடகைகள் ஏற்றப்பட்டது, நிறைய வந்து வீடுகள் கட்டப்பட்டது. அவங்க வந்து ஜாலியாக லாவிஷாக செலவு பண்ணுறாங்க. ஐடி வந்த பின்னாடி சொல்கிறேன், இந்த குறுகிய காலத்தில் சொல்கிறேன். அவங்க ட்ரெஸ் எடுக்கிறது எல்லாமே அந்த சாட்டர்டே சண்டே கல்ச்சர் அதிகமாக வர ஆரம்பிச்சிது. நல்லா செலவு பண்ணணும். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த மாதிரி ஒரு லாக்டவுன் கொரோனாவை யாரும் எதிர்பார்க்கல, எதிர்பார்த்துருக்கணும். அதனால சொல்கிறேன், இப்போ எதிர்பாருங்க. இப்போ ஒரு லாக்டவுன் வந்துச்சு, கொஞ்ச நாள் தாங்கிட்டோம், அப்படியே உயிரோட இருக்கும். நான் உயிரோட பேசிட்டு இருக்கேன், அதை கேட்குறீங்க நீங்கள். ஆனால் நாளைக்கு ஒரு 3 மாதம் 6 மாதம் லாக்டவுன் வந்துருச்சு, தாக்கு பிடிக்குமா? அதனால தான் சொல்கிறேன், புரிஞ்சுக்கிட்டு நாளையிலேருந்து காசை சேர்த்து வைங்க. திங்க் த்ரைஸ். பணம் வந்தால் பணம் போனால் வராது. வந்த பணத்தை சரியாக மல்டிபிள் ஆக தெரியணும். அதுதான் பிஸ்னஸ் அறிவு, ரைட்? ஃபினான்ஷியல் நாலேஜ், அதை கற்றுக்குங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு பட்ஜெட் ஒன்று போடணும். பட்ஜெட் எப்படி போடுறது அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லித்தரேன். இப்போ எக்ஸ்பென்ஸ் எப்படி ட்ராக் பண்ணுறதுன்னு ஒரு கேள்வி இருக்குது. எக்ஸ்பென்சஸை நீங்கள் ஆப்ஸ் நிறைய இருக்குது. செலவுகளை ட்ராக் பண்ணாமல் இது எக்ஸ்பென்சஸ் ட்ராக்கர் நிறைய இருக்குது. நீங்கள் எந்த ஃபோனை யூஸ் பண்ணுறீங்களோ, ஏன்னா ஐஃபோன் மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா அது பெய்டாக மாறிடும். எல்லா ஆப்புமே பெய்டாக போயிடும். ஆனால் நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணிங்கன்னா பெய்டு இருக்காது. அதனால் எது உங்களுக்கு பெட்டர் ஆப்போ அதை போய் பார்த்து ரிவ்யூ பண்ணி ஒரு எக்ஸ்பென்சிங் ட்ராக் ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்க. 1-2 கூட வச்சுங்க, தப்பு கிடையாது. நான் 2-3 யூஸ் பண்ணுறேன் சரியா. அது வந்து டிபெண்ட்ஸ், உங்களை பொறுத்தது. அப்போ அது பார்க்கும்போது என்ன ஆகிடுன்னா, நான் திரும்ப சொல்கிறேன் பாருங்க, இந்த மணி மேனேஜ்மெண்ட்றது நம்ம டிசைன் பண்ண வேண்டியது, மைண்டில் டிசைன் பண்ணணும் சரியா. சர்டன் அமௌண்ட் வருது அப்படின்னா ஒரு வருமானம், அதை டக்குன்னு செலவு பண்ணிடக்கூடாது. அந்த பணத்தை பெரிதாக எப்படி செலவு, ஒன்றும் இல்லை. நான் 2 விஷயம் நான் வந்து என்னோட ஹேபிட் மாறினது சொல்கிறேன் பாருங்க. எனக்கு நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது சரியா. ஆனால் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் பண்ண செலவுகளுக்கும் ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்த பின்னாடி செலவுகளுக்கும் மாறி இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் வந்து ஃபுட்டுக்கு வந்து நிறைய செலவு பண்ணுவேன், நிறைய ஹோட்டல்ஸ் போவேன், செம்ம என்ஜாய் பண்ணுவேன். நான் போகாத எந்த கண்ட்ரி போய் நிறைய ஹோட்டல்ஸ் போவேன், என்னோட டீமை பீப்புளை எல்லாரையும் கூப்பிட்டு போவேன், ஃபேமிலியை கூட்டிகிட்டு போவேன். நிறைய எனக்கு அந்த ஸ்பெண்ட் பண்ணுறது பிடிக்கும் ஃபுட்டுக்காக. ஆனால் ஒரு நாள் வந்து இப்போ சமீப காலங்களில் நான் வந்து ஒரு ஹோட்டலில் எப்பயுமே ரெகுலராக ஆர்டர் பண்ணுறேன், ஒரு ஸ்விக்கியில் ஒரு ஹோட்டல் ஆர்டர் பண்ணுறேன். அன்றைக்கி என்னாச்சுன்னா, எனக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டோட எப்பயுமே நான் சொல்லுவேன், காலையில் என்னோட ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இருந்தாலும் சரி, ஒரு ரெஸ்டாரண்ட்டில் எவ்வளோ ஓடுது, டிஃபன் எவ்வளோ ஓடுதுன்னு எனக்கு தெரியணும். 10:30 நீங்கள் டிஃபனை க்ளோஸ் பண்ணும்போது எனக்கு வந்து அனுப்பிச்சிடணும். எனக்கு அதை பார்க்கணும். நான் 10:30 நான் பார்க்காம கூட இருப்பேன், ஆனால் நீங்கள் அனுப்பாமல் இருக்கக்கூடாது, நான் ட்ராக் பண்ணணும். அப்போ ஒரு ஃபுட்டுக்கான ஒரு காஸ்ட் வருது. அது புதுசாக ஆரம்பித்த ஒரு ரெஸ்டாரண்ட்டுடைய காஸ்ட் எனக்கு வருது. இப்போ அந்த மெசேஜை நான் பார்க்கல, நான் ஃபுட்டுக்கு ஆர்டர் பண்ணுறேன், ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுறேன், 3 பேருக்கு ஆர்டர் பண்ணுறேன், 1200 இது ஒரு எக்ஸ்பெண்டிச்சர். ஏன்னா பிரியாணி அந்த மாதிரி சைட் டிஷ்லாம் ஆர்டர் பண்ண 1200 அதுக்கு எக்ஸ்பெண்டிச்சர். இது வந்து நான் இன்ன வரைக்கும் கணக்கு பார்த்ததே கிடையாது. என்னோட பீப்புள் தான் வந்து எனக்கு வந்து சொல்லுவாங்க, ஆர்டர் பண்ணுவாங்க. நான் என்ன பண்ணேன், எவ்வளோ ஆச்சு அப்படின்னு கேட்டேன். 1150 1200 அப்படின்னு வச்சுங்க. ஒரே நிமிஷம்னு சொல்லிட்டு நான் எடுத்து பார்க்குறேன், என்னோட ஒரு ரெஸ்டாரண்ட்டில் காலையில் ஓடின ஃபுட்டோட எவ்வளோ திறமை ஓடி இருக்கு, 1400 ஓடி இருக்கு. வெறும் அன்னைக்கு வந்து பிஸ்னஸ் இல்லை சுத்தமாக. அந்த ரெஸ்டாரண்ட் புது ரெஸ்டாரண்ட்டு 1200 யோசிச்சிங்க. நான் ஃபுட்டுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணுறது எவ்வளவு, உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் ஓடினது எவ்வளவு,
அப்போ இந்த ஃபுட்டு செய்கிறதுக்கு எத்தனை எம்ப்ளாயோடைய உழைப்பு இருக்குது, எத்தனை பேர் எஃபோர்ட் போடுறாங்க, காலைல எந்திரிக்கிறாங்க, செஞ்சு ஒரு 1200 ஒரு 1500 ஓடி இருக்கு. ஆனால் நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறீங்க ஒரு 1500 நான் கேட்குறேன் உங்கள் கடையில் அவ்வளோ தான் ஓடி இருக்கு காலையிலேருந்து. அப்போ நான் யோசித்தேன், இவ்வளோ இட்லி விற்றுருக்கு, இவ்வளோ தோசை போயிருக்கு, இவ்வளோ இப்போ ஒவ்வொரு டிஷ்ஷும் பார்க்கும்போது இவ்வளவும் சேர்ந்து இந்த ரெஸ்டாரண்ட் இவ்வளோ தான் போயிருக்கு. ஆனால் நம்ம ஆர்டர் பண்ணுறது இவ்வளோ ஆர்டர் பண்ணுறோம், இது சரியா அப்படின்னு நான் யோசித்தேன். அதை என் டீம்கிட்ட கூட சொன்னேன், பார்த்தியா இவ்வளோதான் எனக்கு நிறைய விஷயங்களில் மணி வருது, ஆனாலும் இந்த மாதிரி நம்ம யோசிக்க கற்றுக்கிட்டோம் பாருங்க. அது காரணம் நான் ரெஸ்டாரண்ட்டோடைய டோட்டல் எவ்வளோ சேல் ஆகிருக்குன்றதை ட்ராக் பண்ணுறது. நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் பண்ணுறதில்ல, தயவுசெய்து பண்ணுங்க. உங்களோட நிதி நிலைமையோட யதார்த்தத்தை புரிஞ்சிங்க. பணம் இவ்வளோதான் இருக்குன்னா அதுக்கு தான் செலவு பண்ணணும். அது முதல்ல நமக்கு நிறைய இருக்குது, ஃபினான்ஸ் வந்து கடலுது, அதை கற்றுக்குங்க. ஏன்னா செலவுன்றது தெரியாது பண்ணுறது. நான் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சுதா, எனக்கே தெரிலல்ல. அப்போ நான் வந்து உங்களை ஃபுட்டு வந்து வெளியில் ஆர்டர் பண்ணாதீங்கன்னு சொல்லலை, நம்ம கடையோட பிஸ்னஸ் இருக்கு. இப்போ நான் என்ன சொல்கிறேன், காலையில் டிஃபனு அந்த கடையில் மினிமம் ஒரு 10,000 ஓடிச்சு அப்படின்னா நான் இது ஆர்டர் பண்ணுறது ஓகே, எனக்கு பிரச்சனையே கிடையாது. வெறும் 1500 என் கடையில் ஓடுது, நான் 1500 நாங்கள் ஒரு 3 பேர் சாப்பிட்றோம். அந்த 1500 எத்தனை பேர் சாப்பிட்ருப்பாங்க, அதுக்கு போன எஃபோர்ட் எவ்வளவு, செலவு எவ்வளவு, வாடகைலேருந்து, கரண்ட் பில்லேருந்து, சேலரியிலேருந்து, ஃபுட்டு வாங்கினதுலேருந்து, கேஸ்லேருந்து எவ்வளோ செலவு, லாஜிக் இருக்கா இல்லையா? அப்போ எதை நீங்கள் கம்பேர் பண்ணணும், இதுதான் சொல்கிறேன். நிறைய இது மாதிரி தப்பு. அது மாதிரி கார் வாங்கும்போது நிறைய எக்ஸ்பென்சிவ் கார் வாங்குறது, இதை நான் போக நிறைய விஷயங்கள் சொல்கிறேன். இப்போ எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கிங் ஆப்பை யூஸ் பண்ணுங்க. சரி, எனக்கு ஆப்லாம் தெரியல, என்னால் பண்ண முடியல, கம்ஃபர்டபுளாக இல்லையா? சில பேருக்கு வந்து எழுதி பார்க்கறதுன்றது ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். எனக்கு கூட ரொம்ப பிடிக்கும். நான் ஆப்பை யூஸ் பண்ணாலும் ஆப்லேருந்து கன்வெர்ட் பண்ணிப்பேன். எப்பயுமே நைட்டு நான் ஆஃபீஸ் விட்டு போகும்போது என்னோட ஒரு பேங்க் அக்கௌண்ட், டாப் 3 பேங்க்ஸோட அக்கௌண்ட்டை நான் செக் பண்ணுவேன். அதை லாகின் பண்ண நான் முன்னாடியே ஒரு சில ஆப்ஸ் இருக்குது, அப்படியே கிளிக் பண்ணனாலே மேலே காட்டும் பேலன்ஸ். அதை எழுதிப்பேன், யோசிப்பேன். சிம்பிள் லாஜிக் வச்சுங்களேன். ஒரு அக்கௌண்ட் நீங்கள் 1 லட்சம் வச்சுருக்கீங்களா, ஒரு வந்து காருக்கு ஒரு பெட்ரோல் போடுறீங்க 2000. இப்போ என்ன ஆச்சு தெரியுமா, அன்றைக்கி நைட்டு நீங்கள் போகும்போது உங்கள் அக்கௌண்ட்டு 98,000. நான் ஒன்று சொல்கிறேன் இந்த இடத்துல, நான் இப்படி தான் நான் எடுத்துப்பேன் பிஸ்னஸை, ஃபினான்ஸை. நான் லட்சாதிபதியாக இருந்தேன், இன்றைக்கி 1000 பதியாக ஆகிட்டேன்னு வச்சுப்போம். ஏன் 2000 போயிடுச்சு, 2000 போகல. நீ நீங்கள் 1 லட்சம் வச்சுருந்தா நீங்கள் 98,000க்கு வந்துட்ட, லட்சத்தில் இருந்த நீ 1000க்கு வந்துட்ட. இதுதான் என்ன ட்ரிகர் பண்ணுது, உங்களையும் அதுதான் பண்ணும். செலவு பண்ணும்போது தெரியாது, பெட்ரோல் போட்டு தான் ஆகணும். அப்போ என்ன தோணுன்னா, இந்த 2000 எப்படி எடுக்கிறது, நாளைக்கு முதல் வேலை அதை யோசிக்கணும்ல. அப்போ செலவு வந்து 2000 பண்ணணும்னா 20,000க்கு சம்பாதிக்க தெரியணும். அதுதான் 20-80 ரூல் என்னோட குரு எனக்கு சொல்லி கொடுத்தது. எவ்வளோ நீ சம்பாதிக்கிறியோ அதை விட 4 மடங்கு வெளியில் இருக்குது. அது 20% வந்து 1 லட்சம் வச்சுப்போம், 80% 4 லட்சம் வெளியில் இருக்குது. அப்போ 1 லட்சம் நீ சம்பாதிச்சின்னா உன்னுடைய பொட்டன்ஷியல் வெளியில் 80% இருக்கு. இந்த ரூலை ஃபாலோ பண்ணீங்கன்னா செலவு பண்ணாலும் மறுநாள் பணத்தை எடுத்துருவீங்க, அல்லது பணத்தை எடுக்கின்ற இன்டென்ஷன் வரும். சரியா? அதனால இப்போ நீங்கள் ஒன்று டைரி மாதிரி எழுதிக்கலாம், ஆப்பில் இருக்கிறத டைரி மாதிரி எழுதலாம், இல்லை அக்கௌண்ட்டில் இருக்கிறத டைரி மாதிரி எழுதிக்கலாம். இன்னொன்று பியூட்டிஃபுல் விஷயம், இதை நீங்கள் எல்லாரும் பண்ணணும் நான் கேட்டுக்கிறேன், ஸ்ப்ரெட்ஷீட் யூஸ் பண்ணுங்க. ஸ்ப்ரெட்ஷீட் யூஸ் பண்ணுங்க, அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அது வந்து கிளீனாக ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கும், எவ்வளோ செலவு பண்ணுறோம், எவ்வளோ பட்ஜெட்டிங்கில் நடக்குது. ஏன் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, பணத்தை திருப்பாக்க டேட்டாஸ் என்ன சொல்கிறேன், சக்ஸஸ் சீக்ரெட் ஈக்குவல் டு டேட்டாஸ். டேட்டாவை மேனிப்புலேட் பண்ண கற்றுங்க. டேட்டா 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 என்ன தெரியுமா, அந்த நம்பர்ஸோட பேசுங்களேன். எப்பயுமே காலையில் வரேன்னு சொல்கிறத விட காலைல 10:05 வரேன்னு சொல்லி பாருங்க, அக்யூரேட்டாக அப்படி முன்னேறங்க திருச்சிருவோம். ஜப்பானீஸோட பிடிச்ச விஷயமா அதுதான். அங்கே போயிட்டு வந்தால் ஒன்று எனக்கு ரொம்ப மாறும், மைண்டு மாறும், ஆறாம் மாறும். ஒன்று மெடிடேஷன் மைண்டு மாறும், இன்னொன்று அக்யூரசி மாறும், டைம் மேனேஜ்மெண்ட் மாறும். அவங்கெல்லாம் வேற, அவங்க வந்து எப்படி வந்து பணக்கடவுள் வாரன் இப்போ ஃபோட்டோ நேரக்கடவுள்கள் ஜப்பானியர்கள், அது மாதிரி நம்ம மாறணும். 10:05 மீட் பண்ணுறேன், இந்த இடத்துக்கு வரேன்னு சொல்லுங்கள். எண்ணங்களில் தெளிவாருங்க, சொல் தெளிவாகும். சொல் தெளிவாச்சுன்னா செயல் தெளிவாகும், செயல் தெளிவாச்சுன்னா விளைவு தெளிவாகும், வாழ்க்கையே தெளிவாகும். தெரிஞ்சு இந்த விஷயம் என்னன்னா, பட்ஜெட்டை போட்டோம் இல்லையா, எதுக்கு இதை திரும்ப 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 டேட்டாவை பார்க்க சொல்கிறேன்னா, பணத்தை பெருக்கும் தாரக மந்திரம் இந்த டேட்டாஸில் ஒளிஞ்சிருக்கு. நீங்கள் உங்கள் ஸ்ப்ரெட்ஷீட் எடுத்து வரிசையாக எழுதுங்களேன். இன்றைக்கி எக்ஸ்பெண்டிச்சர் எழுதுங்க, காருக்கு பெட்ரோல் எவ்வளவு எல்லாம் எழுதுங்க. சேலரி இது எப்படி கொடுக்கணும், நான் யோசிக்கிறேன்னு பாருங்கள். சேலரி வந்து ஒரு ஸ்டாஃப்க்கு நான் 10,000 கொடுக்குறேன்னா அதை எப்படி டெய்லி ட்ராக்கிங்கில் போடுவேன்னா 330ன்னு போடுவேன். அப்போ 5×330 1500, அதை ட்ராக் எடுத்துப்பேன். இப்போ நீ 1500 செலவு பண்ணியிருக்கேன். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவோம், 1ஆம் தேதி 30ஆம் தேதி யோசிப்பான் சேலரி கொடுக்குறது. ஆனால் நீங்கள் இன்றைக்கி யோசிக்கணும். அப்போ இன்றைக்கி டோட்டலாக எனக்கு 50,000 செலவாயிருக்கு. ஐயோ 50,000 ஒரு நாள் செலவு. அப்போ தான் என்னை வந்து 10 மடங்கு யோசிப்பேன். இப்போ என் குரு சொன்ன டெக்னிக் என்ன, 50,000 20%. வெளியில் எவ்வளோ இருக்குது, 2 லட்சம் இருக்குது. இப்போ நாளைக்கு 2 லட்சம் எடுக்கிறதுக்கு மூளை வேலை செய்யும் திரும்ப. அந்த 2 லட்சம் ஒன்று ஆக்டிவ் இன்கமாக இருக்கலாம், இன்னொன்று பேசிவ் இன்கமாக இருக்கலாம், மெயினாக போர்ட்ஃபோலியோ இன்கமாக இருக்கலாம். அதை கற்றுக்குங்க. ஒவ்வொன்றா நான் சொல்லித்தரேன். எதுக்கு சொல்கிறேன், இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு விஷயத்தை சரியாக பண்ண தெரில. இப்போ என்கிட்ட இவ்வளோ செலவு போக இன்றைக்கி ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இன்றைக்கி வந்து 1 லட்ச ரூபா வந்திருக்கு, 80,000 செலவாயிடுச்சு, 20,000 இருக்குது. அப்போ இந்த 20,000 வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன சும்மா லூஸ் தான் வைப்பான், சும்மா பணத்தை வச்சுருப்பான். அதே மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட் 6%. ஐயோ உலகத்திலே ஒஸ்ட்டு வேலை இருந்தது ஃபிக்ஸட் டெபாசிட் 6%.
என்பிஎஃப்சியில் பணம் எடுக்க செய். உங்கள் பணத்தை எவ்வளோ பெருக்க முடியும் தெரியுமா, பெருசாக்க முடியும் தெரியுமா? புத்திசாலிங்க என்கிட்ட அதை பண்ணிட்டு இருக்காங்க. எத்தனை பேர் இன்வெஸ்ட் பண்ணி மாதம் எவ்வளோ ரிட்டர்ன் எடுக்கிறாங்க தெரியுமா? அது மாதிரி நம்ம யோசிக்கணும், நம்ம பணத்தை எப்படி பெருக்க முடியும். அப்போ உட்காந்து யோசிப்பேன் நான், இன்னைக்கு வந்து எனக்கு 20,000 தான் கையில் இருக்குது, நாளைக்கு அது 2 லட்சம் மாற்ற என்ன பண்ணும்? அப்போ உங்கள் பணம் எதுவாக மாறுது? நம்மளோட பணம் வந்து எக்ஸ்பெண்டிச்சராக மாறுது, என்டர்டைன்மெண்ட்டாக மாறுது, ஹோட்டல் ஃபுட்டாக மாறுது, ஜாலிக்கு மாறுது, கடனுக்கான வட்டிக்காக மாறுது. இதெல்லாமே தப்பு. உங்களுடைய பணம் வந்து முதலீடாக மாறணும். அந்த முதலீடு பணம் கொடுக்கணும், அதை தான் நீங்கள் குடும்பத்தை நடத்தணும். இது லைஃப் லாங் நடக்கணும். இதுதான் வந்து போர்ட்ஃபோலியோ இன்கம் வச்சு பேசிவ் இன்கம் எடுக்கிறது. கற்றுக்குங்க, இந்த மாதிரி டேர்ம்ஸை கற்றுக்கிட்டு அதுக்கு ஒர்க் பண்ணுங்க. ஏன்னா பணம் போனால் வராது. நம்மள ஒரே ஒரு விஷயம்தான், சக்ஸஸ் சீக்ரெட்டுக்குள்ள சேஞ்ச். உங்களுடைய நிதி அறிவை கற்றுங்க, நிறைய கற்றுங்க, நிறைய கற்றுங்க, நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. பணம் இப்போ 100 ரூபா வந்துருச்சுன்னா டக்குன்னு ஒரு நம்ம ஒரு ஸ்டார்பக் மாதிரி ஏதோ ஒன்று காஃபி குடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, காஃபி டே போய் காஃபி குடிக்கிறோம், ஒரு கேப்புச்சினோ ஒரு 100 ரூபா முடிஞ்சிருச்சுன்னா அந்த 100 ரூபாய் சம்பாதிக்க எவ்வளோ கஷ்டம், அதை யோசிச்சு பார்த்தீங்களா? ஃபுட்டு நீங்கள் நம்ம வந்து ஒரு 500 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணுறோம், உங்கள் சம்பளத்தில் எவ்வளோ அந்த ஃபுட்டு, எத்தனை பர்சன்டேஜ், அப்போ எத்தனை ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறீங்க? அந்த ஃபுட்டுன்றது நீங்கள் பண்ணுங்கள், வேணான்னு சொல்ல, ஆனால் எவ்வளோ லிமிடேஷனோட பண்ணுங்கள். திரும்ப சொன்னதெல்லாம் ஒரு தடவை கேளுங்க, 2 தடவை ஹெட்செட் போட்டு கேளுங்க, டைரி எடுத்து நோட்ஸ் எடுங்க. முதல்ல நான் சொன்னதெல்லாம் இந்த பாயிண்ட்லாம் எழுதுங்க. எழுதி நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நான் என்ன சொல்லியிருக்கேன், இது 2 மேட்ச் ஆகுதா, இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் செய்கிறோம்ன்றது தான் கேள்வி. வாக்கிங் போகிறது நல்லது, ஆனால் போனால் தானே உடம்பு குறையும். அப்போ நான் சொல்கிறத கேட்டால் பணம் வந்துடுமா? அது மாதிரி தேவையில்லாத சூப்பர்ஸ்டிஷியஸ் விஷயங்களை நம்பாதீங்க. பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம், அதை பெருக்குவது ரொம்ப பெரிய கஷ்டம். ஆனால் சில விஷயங்கள் பண்ணும்போது மைண்டு மாதிரி பணம் சம்பாதிப்பது ஈஸி. சம்பாதிச்ச பணத்தை மேனேஜ் பண்ணுறதுக்கான அறிவை எடுத்துக்கிட்டே இப்போ நான் சொன்ன விஷயங்களை பண்ணி பாருங்கள். பிரபஞ்சம் கொட்டி தர காத்திருக்கு. நீங்கள் ஒரு சாம்பியன். சி ஆன் டாப்.